மம்மி, அந்த நல்ல மனுஷன் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. என் உயிரை காப்பாத்தினாரு. தெரியல அவர் மனசுல என்ன வலிய தூண்டி விட்டேன்னு. அதனால அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பமே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னாச்சு? என்ன சத்தம் இது? யார் நீங்க? எங்க பையனை ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க எதுவும் பண்ணல. நாங்க இந்த பெயிண்டிங்க கொண்டு வந்தோம். அப்புறம் இவருதான் அதை உடைச்சிட்டாரு. இதுல ரெட் கலர் இருந்திருக்க கூடாது. பாருங்க, நான் உங்ககிட்ட கைகூப்பி கேட்கிறேன். ப்ளீஸ் இப்பவே இங்க இருந்து கிளம்புங்க. ஆனா என்ன விஷயம்? உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிக்கலன்னா எங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இப்படி உடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பெயிண்டிங் பண்ணோம் தெரியுமா? இதுக்கு என்ன நஷ்டமோ அதை நாங்க கொடுத்துடுறோம். இப்ப இங்க இருந்து கிளம்புங்க ப்ளீஸ். எங்க பையனை கொஞ்சம் தனியா விடுங்க. வாருஹி, அவருக்கு ரெட் கலர் பிடிக்கல போல. இந்த தடவை ரெட் கலர் இல்லாம பெயிண்டிங் பண்ணுவேன். இது எப்படி இப்படி? ஏ கடவுளே, நல்ல வேலை ஜூஹி எனக்கு சோஷியல் மீடியால ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தா. இதுல அவ்வளவு ஜாலியான வீடியோ எல்லாம் வருது. மனுஷன் சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடும் போல. இது இது இவ அன்னைக்கு வந்த அதே காயின் தானே? பாக்குறேன் என்ன வீடியோ போட்டிருக்கான்னு. இன்னைக்கு மெயின் ரோட்ல சில ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அப்பாவோட உயிரையும் பணத்தையும் காப்பாத்தின அந்த பொண்ணுக்கு தேங்க்யூ. உங்க முகத்தை என்னால பார்க்க முடியல, ஆனா மனசார உங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் உங்களோட ஒரு பொருள் என்கிட்ட தான் இருக்கு. இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. நீங்க அதுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பொருளை வாங்கிக்கோங்க. இது இது ரூஹியோட அந்த ஜிமிக்கில, அதாவது இது ருச்சிதாவோட ஜிமிக்கி. நிஜமாவே பாட்டி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அது நான் ஒரு அங்கிளுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன். அநேகமா அங்கே விழுந்திருக்கும் போல. அப்படின்னா இவங்க அப்பாவோட உயிரை ரூஹி தான் காப்பாத்தி இருக்கா. ஆனா இந்த பையனுக்கு அது தெரியல. இவன் பேர் என்ன? செக் பண்ணி பாக்குறேன். நஹார் கோயங்கா. இந்த டின் கிளாஸ் பெயிண்டிங்க்கு நமக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு ராயல் ஃபேமிலி கான்ட்ராக்ட். நம்ம ரூஹி கையில தான் வித்த இருக்கு. பிரதீக் இத பத்தி தானே பேசிட்டு இருந்தா. ராயல் ஃபேமிலின்னு சொன்னா. பாக்குறதுக்கு பணக்காரன் மாதிரி தான் இருக்கான். அப்படின்னா ரூஹி தான் நஹார் கோயங்காவோட அப்பா உயிரை காப்பாத்திருக்கா. ஆனா ரூஹிக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? விசாரிச்சு பாக்குறேன். பாட்டி, இதோ உங்க டீ. என்னாச்சு பாட்டி? ஒண்ணும் இல்ல.
ரூஹி, உன்னோட அந்த ஜிமிக்கு இன்னும் கிடைக்கலையா? இல்ல பாட்டி, அநேகமா நேத்து அந்த அங்கிளை காப்பாத்தும் போது அங்கதான் விழுந்திருக்கும். ஆனா பரவாயில்ல, நான் இன்னைக்கு அங்க போய் பாக்குறேன். அது சரி, ஆனா அவர் யாரு? நீ யாரோட உயிரை காப்பாத்துன? தெரியல பாட்டி அவர் யாருன்னு. ஆனா அவரோட பையன் வந்து அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் யாருன்னு என்னால பார்க்க முடியல. அப்படின்னா ஜூஹிக்கு தெரியல நேத்து யாரு வீட்டுக்கு பெயிண்டிங் கொடுக்க போனாலோ அவரோட அப்பாவோட உயிரைத்தான் இவ காப்பாத்தி இருக்கான்னு. அநேகமா இது கடவுளோட செயல் போல இருக்கு. இப்ப நான் தான் என்னோட இந்த மூளைய பயன்படுத்தணும். ரூஹி, உன்னோட ஒரு ஜிமிக்கிய தொலைச்சிட்டு வந்துட்ட. ஒரு வேலை செய், அந்த இன்னொன்னு இருக்குல்ல அதை என்கிட்ட கொடு. பாட்டிமா, ஆனா ஒரு ஜிமிக்கிய வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ பேசாம உன்னோட வேலையை மட்டும் பாரு. உன் மூளையையும் வாயையும் மூடிக்கிட்டு இரு. நீ சீக்கிரம் போய் அந்த ஜிமிக்கிய எடுத்துட்டு வா, இல்லன்னா அதையும் தொலைச்சுடுவ. அது பீரோவுல இருக்கு, நான் எடுத்துட்டு வர்றேன். விடுப்பா, இது உன்கிட்டயே இருக்கட்டும். இந்த ஜிமிக்கு ருச்சிதாவோடது தானே? அப்ப அது ரூஹி இல்ல ஜூஹி கிட்டே இருக்கட்டும். என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க பிரதீகப்பா? என்ன இது? நான் என்ன இந்த ஜிமிக்கிய என்கிட்டேவா வச்சுக்க போறேன்? இதே மாதிரி இன்னொரு ஜோடி செஞ்சு கொடுத்துருவேன், அவ்வளவுதான். பாட்டி, ஒருவேளை விஷயம் இதுதானா விடுங்க. புதுசா ஏதாச்சும் கான்ட்ராக்ட் கிடைக்கும் போது அப்ப அந்த காசுல நான் இன்னொரு ஜிமிக்கிய செஞ்சுப்பேன். என் தங்க பொண்ணு, போ வச்சிடறேன். ரூஹி கிட்டேயும் போன் இருக்கு. அவ இந்த வீடியோவை பாத்துற போறா. இந்த வீடியோ வேற ரொம்ப வைரல் ஆகுது. ஏதாவது பண்ணு போனோம். யோசி. அட, வெறும் டீயை மட்டும் கொண்டு வந்திருக்க. பிஸ்கட் கொடுத்துருக்கலாம்ல. போய் எனக்கு பிஸ்கட் எடுத்துட்டு வா. பாட்டி, ஏய் நில்லு நில்லு நில்லு. நானே எடுத்துக்கிறேன். போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப பாரு, இவ்வளவு பெரிய நஷ்டமாகிடுச்சு. இப்ப அங்க நின்று என்ன யோசிக்கிற? நான் கேள்விப்பட்டிருக்கேன், போனை ராத்திரி முழுக்க அரிசி டப்பாக்குள்ள வச்சா அது சரியாகிடும்னு. அப்ப உன்னோட போன் சரியாகிடும். பாட்டி, எப்படியாவது அந்த ஜிமிக்கே நான் எடுக்கணும். அப்பதான் என் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். இது நல்ல சான்ஸ். சீக்கிரம் அந்த ஜிமிக்கி எடுத்துடுறேன். அண்ணி, நீங்க எங்கேயா இந்த நேரத்துல? ரூஹி அக்கா, நான் கிச்சனுக்கு தண்ணி குடிக்க வந்தேன். அப்புறம் ரூம்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் உள்ள வந்தேன். எல்லாம் சரியா இருக்கல? அண்ணி, ஏதாச்சும் எலியா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கவலைப்படாம போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட்.
ஜூஹி நீ பீரோவை திறந்து வச்சிட்டு வந்துட்டியா என்ன? அதை விட ரூஹி, தூங்கு. நம்ம வீட்ல அப்படி என்ன இருக்குது யாராச்சும் திருடிட்டு போக? பேசாம தூங்கு. அண்ணி, நீங்க போகும்போது ப்ளீஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ அண்ணே. இந்த பழக்க என் உயிருக்கே எதிரி ஆயிட்டா. அடேங்கப்பா, இது செம்ம யூனிக் டிசைன்ஸா இருக்கே. பாரு மிஸ்டர் நஹாருக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். பெரியப்பா, அப்புறம் நான் இந்த தடவை இதுல ரெட் கலர் சேர்க்கல. கடவுள் அருளால இந்த கான்ட்ராக்ட் நமக்கே கிடைக்கணும். நீ சொல்றது நிஜம்தான் ரூஹி கண்ணா. நீ உன் அம்மாவை மாதிரியே கஷ்டத்தை பார்த்து பயப்படாம அதை எதிர்த்து நிக்க கத்துக்கோங்க. நிஜமாவே பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கும் நஹாருக்கு இந்த பெயிண்டிங் கண்டிப்பா பிடிக்கும்னு தோணுது. வா ரூஹி, நாம போலாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க யாரும் போக போறதில்ல. என்ன, இந்த பெயிண்டிங் நம்ம கொண்டு போலனா வேற யாரு போவா? இந்த பெயிண்டிங்க கொடுக்க நானும் ஜூஹியும் போறோம். என்ன ஏன் நீங்க எல்லாரும் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? பாட்டி, இது ஷாக் ஆகுற விஷயம் தானே. அதாவது பெயிண்டிங் பண்ணது ரூஹி, கான்ட்ராக்ட் கிடைச்சது பெரியப்பாவுக்கு. அங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா நேத்து நஹார் தேவையில்லாம இவங்க மேல கோவப்பட்டுட்டான், பெயிண்டிங்க உடைச்சிட்டான். இன்னைக்கும் அவன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட போறான். அதான் ஒருவேளை அவன் அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டான்னா அப்புறம் பாவம் ரூஹியோட அத்தனை உழைப்பும் வீணா போயிடும். வீட்டுக்கு வர வேண்டிய 4 காசும் வராம போயிடும். அதனால நம்ம 2 பேரும் போவோம். நாம அங்க போய் நிதானமா அவங்க கிட்ட பேசிட்டு பெயிண்டிங் கான்ட்ராக்ட வாங்கிட்டு வந்துடலாம். ஒருவேளை பாட்டி சொல்றது சரிதான். அதுவும் இல்லாம இப்போ நமக்கு பண தேவை ரொம்ப இருக்கு. பாட்டியும் ஜூஹியும் போறதுதான் சரியா இருக்கும். ஆனா நான் எதுக்கு? எனக்கு எங்கேயும் வர விருப்பம் இல்ல பாட்டி. வாமா போலாம். கொஞ்ச நேரம் வேலை தானே, அங்க போய் பெயிண்டிங்க கொடுத்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே, போலாம். இப்படியா? இப்படியே வா வருவ? போய் நல்லா ரெடி ஆகிட்டு வா. ஆனா நான் தான் ரெடியா இருக்கேனே. பாட்டி, பெயிண்டிங் கொடுக்கத்தானே போறோம், என்ன ஃபேஷன் ஷோவுக்கா போறோம்? இருந்தாலும் கண்ணா, முதல் தடவை பார்க்க போகும்போது நல்ல துணி போட்டுட்டு போகணும். அப்பதான் நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். வா, நானே உன்னை ரெடி பண்ணி விடுறேன். வா. பாட்டி, இது என்ன இவ்ளோ அவுடேட்டட் குர்த்தியா இருக்கு? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் ஒரு ஜீன்ஸ் டாப் போட்டுட்டு வரக்கூடாதா? முட, இந்த சல்வார் கமீஸ்ல தான் அந்த பெயிண்டர் லுக் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். மரியாதையா பேசுவாங்க. இதுதான் சரி. அதுவும் இல்லாம நாம அப்படியே கோயிலுக்கு போக போறோம். சல்வார் கமீஸ் தான் சரியா இருக்கும். நீ இத போட்டுக்கோ. ஆனா பாட்டி, இதை எப்படி போட்டுக்க முடியும்? இதோட ஒரு ஜிமிக்கி தான் தொலைஞ்சு போச்சே. அட கண்ணா, அதான் ஒரு ஜிமிக்கி இருக்கே, அதுவே போதும். உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு. உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா? அதாவது ஒரு பக்கம் நான் அழகா ரெடி ஆகணும்னு நினைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீங்க ஜிமிக்கிய போட வச்சு என்ன ஜோக்கர் ஆக்குறீங்களா? கண்ணா, உன் பாட்டி பேச்சு கேட்க மாட்டியா என்ன? இது உன்னோட அம்மாவோட அடையாளம். இதுல உன் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா பாட்டி, அம்மா கிட்ட வேற ஜுவல்லரிஸ் கூட இருக்குல்ல, அதுல இருந்து எதையாச்சும் போட்டுக்கவா? தேவையே இல்ல, நான் சொல்லிக்கேன்ல. இதத்தா போடுவன்னா இதத்தா போடுவ. அப்புறம் உன் பாட்டி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. போடு.
போலாமா? வாவ் பாட்டி, வீடு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? வா உட்கார்லாம். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நன்றி. இந்த பெயிண்டிங் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். அத நஹார் தான் பார்த்துட்டு சொல்லணும். என்ன பண்ணிட்டு இருக்க? முடிய சரி பண்ணு. கண்ணா, இது என்ன ஒரு காதல்ல மட்டும் ஜிமிக்கி போட்டுக்கிற புது ஃபேஷனா? சாரி மேம், அதை கவனிக்கல. நான் அதை கழட்டிடுறேன். அட, நீ என்ன பண்ற கண்ணா? ஒரு ஜிமிக்கி தொலைஞ்சு போயிருந்தா என்ன, இன்னொன்ன போட்டுக்கோ. இது உன் அம்மாவோட கடைசி அடையாளம் கண்ணா, அத போட்டுக்கோ. கடைசி கடைசி அடையாளம் தான், அதனாலதான் இதை எப்பவும் காதுல போட்டிருக்கா. இது இவ அம்மாவோட கடைசி அடையாளம். பாட்டி, இது என்ன கண்ணா? கண்ணா, நீ எப்படி இருக்க? ஹலோ, வணக்கம். என்ன தெரியுதா? ஆஃப் கோர்ஸ் மேம். உங்களை யாரால மறக்க முடியும்? அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்ப, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் செஞ்ச தப்பு எனக்கே புரிஞ்சது. நிஜமாவே உங்க எண்ணம் எவ்வளவு பெருசு. இந்த வீடியோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லதா? இன்னைக்கு மெயின் ரோட்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்காங்க. என்னால உங்க முகத்தை பார்க்க முடியல, ஆனா மனசார உங்களுக்கு தேங்க்யூ. உங்களோட ஒரு பொருள் என்கிட்ட தான் இருக்கு. அப்ப நீங்க தான் எங்க அப்பா உயிரை காப்பாத்துனீங்களா? இவதான் காப்பாத்துனா. இப்ப உங்க கை எப்படி இருக்கு? உங்க கையிலயும் அடிபட்டு இருக்குன்னு அப்பா சொன்னாரு. இப்ப அந்த காயம் எப்படி இருக்கு? அடியா, இப்ப என்ன காயம்? ஏய் சும்மா இரு. நேத்து அடிபட்டுச்சுல்ல, ராத்திரி நான் மஞ்சள் பூசினேன்ல, அந்த காயத்தை பத்தி தான் கேக்குறாங்க. இப்ப அது சரியாகிடுச்சு. சரியாகிடுச்சு. ஐ ஹோப் நஹார் சாருக்கு அந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கணும். எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. அந்த காயம் அதுக்குள்ள சரியாகிடுச்சா? தழும்பு கூட இல்லாம மறைஞ்சிருச்சா? இது வீட்டு வைத்தியம் இல்லையா? அதான் சீக்கிரமாவே குணமாயிடும். எனிவேஸ், தேங்க்யூ எங்க அப்பாவை காப்பாத்தினதுக்காக. வாங்க. வணக்கம். அப்ப நீங்களா அவர் உயிரை காப்பாத்தினது? சித்தி. அப்படியா? நீங்க தானா அது? அப்ப உங்களோட பொருள் தான் எங்க அண்ணா கிட்ட இருந்துச்சா? என்ன பொருள்? இதோ பாருங்க, இந்த ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கி உங்ககிட்ட எப்படி வந்தது? இந்த ஜிமிக்கி அங்க அப்பா கிட்டயே விழுந்துருச்சு. பாருங்க, எல்லாம் அந்த கடவுளோட சித்தம். இவதான் உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துனா. அப்புறம் இது இவ அம்மாவோட கடைசி அடையாளம். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். இதுல ரெட் கலர் இல்ல,
வாவ், பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தான் இதை பண்ணீங்களா? இவ தான் இதை பண்ணா. பாட்டி ஏன் இப்படி பொய் சொல்றாங்க? உங்க அக்கா பெயிண்டர்னு நினைச்சேன். ஆமாங்க. சொல்ல போனா 2 பேருமே பெயிண்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பெயிண்டிங் பினிஷிங்லாம் எப்பவும் ஜூஹியோட வேலை தான். அப்புறம் உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தா அப்ப ப்ளீஸ் பணத்தை பத்தி என் பையன்கிட்ட பேசிக்கோங்க. இப்போ எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க கிளம்புறோம். வா ஜூஹி, கிளம்புறோம். போயிட்டு வாங்க. இன்னும் ஏதாச்சும் குழப்பம் வர்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து கிளம்புறது தான் சரி.